ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் முதலாவது எப்படி தெரியுமா உருவாக்குவார்? அவனை தனித்து உருவாக்குவார். அவனை வனாந்தரத்திற்குள்ளே வைத்து உருவாக்குவார். அவனை யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளை கொண்டு உருவாக்குவார். அநேகருடைய கேள்விக்கு இந்த ராத்திரி நேரத்தில் பரலோகம் பதில் கொடுக்கிறது. நீ கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் உண்டு. ஏன் என் கூட ஆரம்பத்தில் இருந்த மனுஷங்க இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க? ஏன் என் கூட உனக்கு எப்பனாலும் உன் கூட சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்ன மனுஷங்க இன்னைக்கு ஏன் இல்லாம போயிட்டாங்க? ஏன் எங்க திருச்சபையில் இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு காணாம போயிட்டு, ஏன் எங்க குடும்பத்தில் இருந்த ஒரு சொத்துக்கள் ஒரு சில காரியங்கள் காணாம போயிட்டு, இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைக்கும் கர்த்தர் பேசுகிறார். உன்னை கர்த்தர் தனித்து வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ தனியால் இல்லை. எலிசா தீர்க்கதரிசியே, நீ தனிமையானவன் அல்ல. சீரிய ராணுவத்தை சுற்றிலும் உன்னை காக்கும்படியாய் அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் பரலோகம் கட்டவிழ்த்து வைத்திருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் போது அவனை தனியே கொண்டு வருவார்.